உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கனங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கனங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் அல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வாழ்க்கையின் விசாலமான பகுதியில் அநேகர் நம்மோடு வருவாங்க. ஆனால் நெருங்கின நேரத்தில் கர்த்தர் மாத்திரம் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட நல்லா வளர்த்து நல்லா பெருசாக்கி நல்லா படிக்க வச்சா போதும் அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆனா நான் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு என்னமோ தோணுது, யாருக்கு ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க எல்லாம் விளையாடும் போது மெத்துசலை என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். கனிமொழியாக அவ வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருப்பாங்க. 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும்போது இவன் கூட விளையாடுவான். வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அழுவான், செம்மையா அழுவான். மம்மி இங்க தான் இருப்பான் அப்படின்னு அழுவான். வீட்டுக்கு குழந்தை தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்ப கூட இந்த சைடு கிடையாது, அந்த பக்கம் இருந்தேன். குழந்தை ரொம்ப அழுவான். அங்க போனேன், ஜானனா வீட்டுக்கு போனோம், ஜெனிதா வீட்டுக்கு போனோம்னு அழுவான். எனக்கு அப்ப கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. ரொம்ப பாப்பா இதே மாதிரி தனியா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறானோ. சரி நமக்கு இல்லைன்னு ஃபீல் பண்றோம். ஆனா ஆண்டவர் கொடுக்கும் போது அவரோட சித்தம் ஒண்ணு இருக்கும்ல. ஆனா வீட்டுல எல்லாம் வேணான்னு தான் இருந்தாங்க. வீட்டுல நான் ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்து சும்மா வேணாம் அப்படின்னு இருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டட் உண்மையாவே சொல்றேன். நான் இங்க இருந்து பாப்பா பெற்றுக்கணும், பாப்பா பிறக்கணும்லாம் மேத்யூஷான் பிறந்த குழந்தை கிடையாது. வேணாம் அப்படின்னு இருந்து ஆண்டவர் என்னோட உள்ளான இருதயத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு கொடுத்தா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அப்படி கடவுள் எனக்காக கொடுத்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான் நான் மேத்யூஷான் நினைக்கிறேன். அதே மாதிரி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் எவ்வளவு சீரியஸா பாப்பா பிறந்துச்சு, எப்ப 2வது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நான் போகக்கூடாதுன்னு ரொம்ப ரொம்ப கண்ணீரோடு சோம் பண்ணுவேன். 2வதுக்கு எனக்கு பெயினே வரல. 27ஆம் தேதி டேட் கொடுத்தாங்க, நாளைக்கு டேட் கொடுத்துருக்காங்க. 26ஆம் தேதி எனக்கு பெயின் வரல. உடனே என்ன சொல்றாங்க, வந்துருங்க இங்க வாடிக்கு வந்துருங்க, ஒரு டியூப் விடுவோம். டியூப் விட்டா தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும், பாப்பா பத்தவங்களுக்கு அது விட்டா 24 மணி நேரம் வலிக்கும். அதுக்கப்புறம் யூட்ரஸ் ஓபன் ஆகி அதுக்கப்புறம் பெயின் வலி வரதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அது நரக வேதனை சொல்லிட்டாங்க. ஒரே அழ என்னால தாங்க முடியல. டெலிவரி வார்டுக்கு வெளியே உட்காந்து நான் அழுகுறேன். ஃபர்ஸ்ட் தான் ரத்தம் போய் அவ்வளவு கொடுமை அனுபவிச்சாண்டு, 2வது அந்த மாதிரி தான் அனுபவிக்கணுமா அப்படின்னு சரியா நான் அக்காவுக்கு கூப்பிட்டா கால் பண்ணி சொல்லிட்டேன். இவர் கால் பண்ணின மாதிரி என்ன உள்ள கூப்பிட்டு போறாங்க, இந்த மாதிரி டியூப் உள்ள விட போறாங்களா, அப்பதான் யூட்ரஸ் ஓப்பன் ஆகுமான்னு சொல்றா. அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் மாத்துவாரு. லாஸ்ட் டைம்ல கூட மாத்துவாரு.